வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆள போட்டுக்கோங்க. ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக்ஸோட டைப்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதை ஷார்ட்டாக வந்து திரும்ப தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஷார்ட்டாக அப்படியே கோல் த்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாபிக் வந்து போயிடலாம். ஸோ நான் எலக்ட்ரானிக் அட்டாக்ல வந்து சோஷியல் இன்ஜினியரிங் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி பீப்புளை கன்வின்ஸ் பண்ணி பாஸ்வேர்ட்ஸ் வாங்குறது. ஷோல்டர் சர்ஃபிங் அப்படின்னா ஒரு யூசர் டைப் பண்ணுற கீபோர்டை பார்த்தோ இல்லை அவரோட ஸ்க்ரீனை பார்த்தோ அது மூலியமா அவர் என்ன பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கிறது. டம்ஸ்டர் டிரைவிங் அப்படின்னா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை வந்து யூசரோட ட்ராஷ் பின்ல, ரீசைக்கிள் பின்ல, பிரிண்டர் ட்ராஷ்ல இல்லை குப்பை தொட்டியில் இது மூலியமா தேடி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நான் எலக்ட்ரானிக் அட்டாக்ஸ். ஸோ ஆக்டிவ் ஆன்லைன் அட்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிக்ஷனரி அட்டாக், ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், ரூல் பேஸ்ட் அட்டாக். ஸோ டிக்ஷனரி அட்டாக் அப்படின்னா டிக்ஷனரின்னு சொல்லிட்டு ஒரு தேர் வில் பி சம் ஃபைல், அதில் வந்து காமன் பாஸ்வேர்ட்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா யூசர் அக்கௌண்ட் அந்த யூசரோட யூசர் நேமை போட்டுட்டு இந்த பாஸ்வேர்டு வந்து டிக்ஷனரியில் இருக்கிற ஒரு பாஸ்வேர்டாக வந்து போட்டு வி வில் ட்ரை டு அட்டாக் தட். ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ட்ரைஸ் எவ்ரி காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்டில் த பாஸ்வேர்ட் இஸ் broken. சப்போஸ் இப்போ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ராகுல் பாபுன்னு தெரிஞ்சிச்சு, பட் அது என்ன காம்பினேஷனில் வேணா இருக்கலாம். இப்போ ஏக்கு பதிலாக நான் போட்டிருக்கலாம், ஓகேவா? இல்லை ஆறுக்கு பதிலாக நான் வேற ஏதாச்சும் ஒரு நம்பர் போட்டிருக்கலாம், கடைசியில் ஏதாவது ஒரு நம்பர் இருக்கலாம், நடுவில் வந்து எத்தனை சிம்பிள்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ ஒரு பாஸ்வேர்டு வந்து ஒரு காம்பினேஷனில் இருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்கும், பெர்மியூட்டேஷன்ஸ், ஏகப்பட்ட பெர்மியூட்டேஷன்ஸ் வில் பி தேர். ஸோ அது இருக்கிற எல்லா பெர்மியூட்டேஷன்ஸுமே ஒன் பை ஒன்னா ட்ரை பண்ணி கிராக் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு டெக்னிக் தான் இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். ரூல் பேஸ்ட் அட்டாக் அப்படின்னா திஸ் அட்டாக் இஸ் யூஸ்டு வென் த அட்டாக்கர் கெட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பாஸ்வேர்ட். இப்போ பாஸ்வேர்டை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நம்ம அது மூலியமாக ஒரு அட்டாக் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ராகுல் பாபுன்ற நேம் உங்களுக்கு தெரியும், அது என்ன ஒரு காம்பினேஷன் தான் இருக்கலாம். ஸோ சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அது மூலியமா மிச்ச இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணுறதா ரூல் பேஸ்ட் அட்டாக். அதே மாதிரி பாஸ்வேர்ட் கெஸிங், ஸோ அதுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. The attacker create a list of all possible passwords from the information collected through social engineering or any other way and manually inputs them on the victim machine to crack the password. ஒரு யூசரை பற்றி நமக்கு தெரிஞ்ச என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ப்ளஸ் சோஷியல் இன்ஜினியரிங் மூலியமா நம்ம எடுக்கிற சில இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து அந்த பாஸ்வேர்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அது மூலியமா கிராக் பண்ண ட்ரை பண்ணுறோம், ஓகேவா? பட் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்டாக் வந்து கம்மியாக இருக்கும், ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம கெஸ் பண்ணுற பாஸ்வேர்ட் தான் அவங்க வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. இப்போ நமக்கு யூசரை வந்து இப்போ ஒரு யூசர் வந்து 1000 பாஸ்வேர்டு வந்து வச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டாலும் அவர் அந்த 1000 பாஸ்வேர்டு ஒரு பாஸ்வேர்டு தான் வச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? அவர் வந்து எந்த ஒரு பாஸ்வேர்டு வேணா வச்சிருக்கலாம், அவர் இஷ்டம் தான் அது. ஸோ டிப்பிக்கலி எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு யூசர் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் அந்த யூசருக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் வந்து எடுக்கணும், அப்புறம் அந்த பாஸ்வேர்ட்ஸில் வந்து எதுக்கெல்லாம் வந்து ஹை ப்ராபபிலிட்டி எதுக்கெல்லாம் லோ ப்ராபபிலிட்டின்றதை பார்க்கணும், அப்புறம் கீ ஈச் பாஸ்வேர்ட் இல்லை கரெக்ட் பாஸ்வேர்ட் இஸ் கரெக்டட். அதான் இப்போ ஒரு பாஸ்வேர்டு அதில் போய் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அதில் கரெக்டான பாஸ்வேர்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் வி ஹாவ் டு ரிப்பீட் திஸ் ப்ராசஸ். அப்படிதான் வந்து டிப்பிக்கலி நடக்கும். இப்போ ஹையாக இருக்க பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து லிஸ்ட்டில் டாப்பில் வைக்கணும், அதாவது இதெல்லாம் இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு இல்லையா, அதெல்லாம் மேலே வைக்கணும், இதெல்லாம் இருக்க கம்மி வாய்ப்பு தான் அப்படின்றத கீழே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாஸ்வேர்ட் கெஸிங். அதே மாதிரி தேர் இஸ் அ கான்செப்ட் ஒன் எஸ் டிஃபால்ட் பாஸ்வேர்ட். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்விட்ச், ரவுட்டர், ஹப்ஸ் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் டிவைசஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்கள் கேமரா வச்சுக்கலாம், இப்போ சிசிடிவி கேமரா அந்த மாதிரி டிஃபால்ட்டாக சில பொருள் நீங்கள் மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு பாஸ்வேர்டாக வந்து இருக்கும். அந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து நெட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு டிபி லிங்க் இந்த மாதிரி கம்பெனிலாம் தெரியும் இல்லையா, ரியல் லிங்க் இந்த மாதிரி சில ரவுட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அந்த ரவுட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, இப்போ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுட்டர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி வெர்ஷன் வந்து 2.3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பொருளை வாங்குறீங்கன்னா அது டிஃபால்ட்டாக அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் வந்து வரும். இப்போ வந்து நீங்கள் அந்த பாஸ்வேர்டு வந்து மாற்றலை, அந்த பொருளை வாங்கி கான்ஃபிகர் பண்ணும்போது செட்டப் பண்ணும்போது அதோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மாற்றலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அந்த பாஸ்வேர்ட் தான் நெட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு யூசர் வந்து ஈ கேன் பி ஈஸிலி ஏபிள் டு கெட் ஆக்சஸ். இப்போ நான் உங்களோட ரவுட்டர் இதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே நெட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஏபிசி வெர்ஷன் 2.3 டிஃபால்ட் பாஸ்வேர்ட் என்னன்னு போட்டால் எனக்கு வந்துடும். அதை யூஸ் பண்ணி ஐ கேன் பி ஏபிள் டு ஆக்சஸ் யூ, ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்கள் புதுசாக ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்க டிஃபால்ட்டாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அந்த பாஸ்வேர்டு வந்து உடனடியாக வந்து மாற்றிடணும். ஸோ இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வல்னரபிலிட்டி, ஓகேவா? இந்த டிஃபால்ட் பாஸ்வேர்டு சர்ச் பண்ணுறதுக்கே பாருங்கள் எவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த head assert default password.us, default passwords.in, routerpasswords.com இந்த மாதிரி வந்து நிறைய பாஸ்வேர்ட்ஸ் வந்து இருக்கு, நிறைய வெப்சைட்ஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, அது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ட்ரோஜான், ஸ்பைவேர், கீலாகர்ஸ். ஸோ ஒரு அட்டாக்கர் வந்து இந்த மூணுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து விக்டிமோட மிஷினில் வந்து போட்டு இன்சர்ட் பண்ணிடுவார், ஹேக் பண்ணிடுவார். அது மூலியமா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக்ரவுண்டில் வந்து இந்த வைரஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன வைரஸ் என்ன மால்வேர் சென்ட் பண்ணுறோமோ அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரன் ஆகிட்டு ஒரு யூசர் வந்து எங்கெல்லாம் லாகின் பண்ணுறாரு, அவரோட குக்கீஸை ஸ்டீல் பண்ணுறது, இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ஸ்டீல் பண்ணி நமக்கு வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் இன்ஜெக்ஷன் அப்படி இல்லைனா வந்து பாஸ் த ஹேஷ் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க, பிடிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது டிப்பிக்கலி என்ன அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸான ஒரு ஹேஷ், அதாவது இதை ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு கீவேர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஹேஷை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வி கேன் பி ஏபிள் டு காம்ப்ரமைஸ் சிஸ்டம். அந்த மாதிரி ஒரு ஹேஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்டு ஹேஷை வந்து ஒரு சிஸ்டமில் இன்சர்ட் பண்ணி அது மூலியமாக ஆங்கர்ஸ் எடுக்கிறது தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இந்த கீழே அந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ யூசர் வந்து லாகின் பண்ணுறாரு. லாகின் பண்ண உடனே வந்து சாம் ஃபைல் இருக்கு. சாம் ஃபைலில் வந்து அந்த டேட்டா வந்து இப்போ ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஹேக்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு அந்த ஹேஷை வந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவார் இந்த சர்வருக்கு. அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் லாகின் பண்ணியிருப்பார் இல்லையா, அட்மின். அப்படி லாகின் பண்ண அவரோட ஹேஷ் வந்து நம்ம கிடச்சிரும். அதாவது நம்ம ஒரு ஹேஷை இன்சர்ட் பண்ணி அது மூலியமா அட்மினோட ஹேஷ் வந்து எடுத்துட்டு அந்த ஹேஷை யூஸ் பண்ணி வி கேன் பி ஏபிள் டு லாகின் இன்டு தி சிஸ்டம். இதுதான் வந்து பிடிஹெச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மொனோலாக் அட்டாக் அப்படின்னு ஒரு அட்டாக்கும், அதே மாதிரி கர்பரோஸ் பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா இன்டர்னல் மொனோலாக் அட்டாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது இது வந்து இப்போ நம்ம கர்பரோஸில் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம ப்ரீவியஸாக NTLM யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணோம். இல்லை SSPI, அதாவது செக்யூரிட்டி சப்போர்ட் ப்ரொவைடர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலியமா நம்ம NTLM ஹேஷை வந்து எடுக்கிறோம் அப்படின்றது அந்த மெத்தட் தான் வந்து இந்த விஷயம். ஸோ யூஸ்வலாக அந்த NTLM, ஸோ அந்த வெர்ஷன் 1, ஸோ அதோட செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் வந்து முதல்ல ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் நான் நெட்வொர்க் லாகின் கிரெடென்ஷியல்ஸ், அதாவது ஹேஷாக இருக்கக்கூடிய நான் நெட்வொர்க் லாகின் இன்ஃபர்மேஷன் டோக்கன்ஸ் அதை வந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NTLM SSP லோக்கலி டு obtain நெட் NTLM V1 ரெஸ்பான்ஸ். அதுதான் கைஸ். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அந்த நெட் NTLM அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஷன் 1 வந்து இருக்கு. ஓகேவா? இப்போ அது கரண்ட்லி யூஸ்ல இல்லை, முன்னாடி வந்து இருந்துச்சு. ஸோ அது கூட கம்யூனிகேட் பண்ணி அது மூலியமா எடுக்கிற இன்ஃபர்மேஷன் முதல்ல செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் ஆஃப் பண்ணுறோம், அப்புறம் டோக்கன்ஸ் வந்து எடுக்கிறோம், அப்புறம் லோக்கலாக அதுக்குள்ள இன்ட்ராக்ட் பண்ணி செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸை ரீஸ்டோர் பண்ணி அது மூலியமா NTLM ஹேஷை வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். ஃபெச் பண்ணி எடுத்துக்கு வந்து நமக்கு ஒரு ஹேஷ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஹேஷை வந்து டீக்ரிப்ட் பண்ணோம். அதுக்கு வந்து ரெயின்போ டேபிள் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ ரெயின்போ டேபிள்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹேஷை வந்து டீக்ரிப்ட் பண்ணி அது மூலியமா சிஸ்டமாக ஹேக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணுறதுல அதனால ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறேன். ஓகே, ஆக்டிவ் ஆன்லைன் அட்டாக்ஸ் கிராக்கிங் கர்பரோஸ் பாஸ்வேர்ட். ஒரு கர்பரோஸ் வந்து இப்போ 2-3 விஷயம் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதை எப்படி கிராக் பண்ணுறாங்க? அட்டாக்கர்ஸ் ரெக்வஸ்ட் TGT ஃப்ரம் த KDC in the form of the an ASREC packet and crack the ticket to obtain the user password. எஸ். ஸோ இப்போ முதல்ல என்னன்னா டிஸ்கவர் யூசர் அக்கௌண்ட் வித் ப்ரீ ஆத்தென்டிகேஷன் டிசேபிள்டு. அதாவது இப்போ அட்டாக்கர் என்ன பண்ணணும்னா முதல்ல ஒரு யூசர் அக்கௌண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது இப்போ அட்மின்கா ஸ்டூடெண்ட்டுக்கா யாருக்கு லாகின் பண்ண போகிறாரோ அந்த யூசர் அக்கௌண்ட்டை முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவார்னா TGT டிக்கெட் கிராண்டிங் சர்வர் இருக்கு இல்லையா? ஸோ அது கூட வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து பண்ணுவார். அந்த மாதிரி வந்து எனக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த டிக்கெட் வந்து திரும்ப வந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ கிராக் த TGT அப்டைன் பாஸ்வேர்ட் டு அக்சஸ் சர்வீஸ். ஸோ வந்து அந்த டிக்கெட் எடுத்துட்டு அந்த TGT அப்படின்னா டிக்கெட் கிராண்டிங் டிக்கெட். ஓகேவா? அதாவது அந்த டிக்கெட் கிராண்டிங் சர்வர் தான் அதை சென்ட் பண்ணோம். அதனால அதுக்கு பேர் வந்து டிக்கெட் கிராண்டிங் டிக்கெட்னு சொல்கிறோம். ஸோ அந்த டிக்கெட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். அதுக்கு வந்து நம்ம டிக்கெட் வந்து கிடைக்கும். அப்புறம் அந்த டிக்கெட் வந்து நம்ம கிராக் பண்ணிட்டு அது மூலியமாக பாஸ்வேர்ட் ஐடென்டிஃபை பண்ணி அது மூலியமாக வந்து நம்ம கிராக் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ASREP ரோஸ்டிங்னு சொல்கிறோம். இன்னும் அதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது, கர்பர் ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அட்டாக்கர்ஸ் ரெக்வஸ்ட் TGS ஃபார் த SPN ஆஃப் த டாக்கெட் சர்வீஸ் அக்கௌண்ட் அண்ட் கிராக் த டிக்கெட் டு obtain the user password. இதுவும் அப்படிதான். TGT கேட்குறோம், TGT ரிசீவ் ஆகுது, திரும்ப TGSக்கு கேட்குறோம், TGS ரிசீவ் ஆகுது, அப்புறம் TGT கிராக் பண்ணி அது மூலியமா we are getting access. ஸோ இது இப்போதைக்கு பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கலாகவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஃப் யூ கோனா தென் யூ வில் பி ஏபிள் டு கெட் சம் ஐடியா.